தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். செல்லூர் ராஜு உள்பட 15 பேர் மீது காவல்துறை சார்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உட்பட 15 பேர் மீது மதுரை மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விரிவான விவரம். விக்னேஷ், மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது மற்றும் 15 அதிமுகவினர் மீதும் ஜெயந்திபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று இரவு ஜெயந்திபுரம் அரவிந்த் தியேட்டர் அருகே அதிமுக சார்பாக அம்மா பேரவை சார்பாக நடைபெற்ற அந்த திண்ணை பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பங்கேற்று பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சாரங்கள் வழங்கினார். இந்த திண்ணை பிரச்சாரத்திற்கு ஜெயந்திபுரம் காவல்துறை சார்பாக ஏற்கனவே அனுமதி அளித்திருந்த நிலையில் அதிமுக சார்பாக அங்க பகுதியில் மேடை அமைத்து பொதுமக்களுக்கு வாகன போக்குவரத்துக்கும் இடையூறு செய்ததாக கூறி ஜெயந்திபுரம் காவல்துறையினர் தற்போது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் அதிமுக 15 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் அதிமுகவினர் மீது தற்போது இந்த திண்ணை பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கிய நிலையில் போக்குவரத்திற்கு இடையூறு செய்ததாக கூறி 4 பிரிவின் கீழ் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உட்பட 15 அதிமுகவினர் மீது தற்போது ஜெயந்திபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விக்னேஷ், செல்லூர் ராஜு உட்பட 15 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.